இறங்குறாரு. இங்க போய் இறங்கினோடனே அது இந்தியாவை அடிக்கிற மாதிரி ஆகுது. அப்ப இந்தியா வந்து இப்ப ஒரு மாதிரி டயலாமால இருக்கு. இப்ப அவங்க உடனே என்ன பண்றாங்க, சரி ஓகே அப்ப ஈழத்தமிழர்களை நாங்க முழுமையா சப்போர்ட் பண்றோம். இப்ப ஈழத்தமிழர்களை இந்திய குடிமகன்களாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்தியா தயாராக இருக்குன்னா அதுக்கு பொருள் என்ன? நாளைக்கு தமிழ் ஈழத்தும் கூட இந்தியாவுடைய ஒரு ரெகனைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ செஞ்சது இனப்படுகொலை தாங்கிறத இந்த கட் ஆஃப் டேட் வைக்கிறது மூலமா இந்தியா இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சு. எதுவுமே எதாச்சியா நடக்கல. இப்போ எல்லாமே ஒன்னோட ஒண்ணு டைப்பா தான் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், அடுத்து வரும் காலம் தமிழர்களுக்கான காலம். கனவு மட்டும் காணுங்க. நமக்கான நிலப்பரப்பில் நாம் வாழ்வது போல் கனவு மட்டும் ஒவ்வொரு தமிழனும் தூங்குவதற்கு முன்பு கனவு காண்டு கொண்டு தூங்குங்கள். எல்லாரும் ஒருமித்தமா கனவு காணுவோம். நமக்கென்ற ஒரு கொடி, நமக்கென்ற ஒரு நிலப்பரப்பில் நாம் இருப்பது போன்ற ஒரு கனவை மனதில் ஏந்துங்கள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை நோக்கி காலம் வழி நடத்தி கொண்டு வரும். வந்துகிட்டே இருக்குது.